வந்துங்கிறம்மா. ஆமாம்மா. என்ன சாப்பா சாப்பிட்ட? நான் பிரியாணி சாப்பிட்டேன் தாத்தா. பல்லே இல்லைம்மா எங்கள் அம்மா பிரியாணி கச்சி சாப்பிட்றது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாம்மா, தாத்தாக்கு முடியல. இன்னும் பின்னாடி வா பேபி, வா. இங்கே இன்னும் கிட்ட வந்து உட்கார, கேட்க மாட்டேங்க. தாத்தா இப்போ கேக்குதா? நல்லா கேட்குதுமா. தாத்தா உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். சொல்லுமா. இவ்வளவு ஜனங்க இவ்வளவு பிரமாதமா வந்துக்கிறாங்களே, கிறிஸ்மஸ்னா என்ன தாத்தா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறமா நீ. அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னே தெரியல, அப்படியே கொண்டாடினுங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விளக்கத்தை நான் உனக்கு சொல்லுறேன், சரியா? உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில 400 ஆண்டுகள் இருண்ட காலம் அப்படின்னு வேதத்துல இருண்ட காலம் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்தின் முடிவுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல மனுஷனாய் அவர் அவதரிக்கிறார். ஏன்னா தீர்க்கதரிசியா சொல்றாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையிலிருந்து ஒரு வெளிச்சம் உதித்தது அப்படின்ற ஒரு வார்த்தை நிறைவேறும்படிக்காக இயேசு கிறிஸ்துவானவர் கன்னியின் வயிற்றுல கர்த்தருடைய ஆவியானவர் பிறக்கிறார். அதைத்தான் உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த அந்த நாட்களில இயேசுவுக்கு உலகத்துல அவர் பிறந்த அந்த பெத்லகேமில் எந்த இடத்திலும் இடம் கிடைக்கல. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்தையா தேடி 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 அலைந்து திரிந்து கொண்டிருந்தாங்க. ஈசப்பாக்கு இடம் கிடைக்கணுமே அப்படின்னு பார்த்து கொண்டு சத்திரம் சத்திரமா இடங்களை தேடிக்கொண்டு அலைந்திருந்தார்கள். எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கிடைக்கல. ஆனா அவர்களுக்கு ஒரு இடத்துல இடம் கிடைத்தது. அது எங்க அப்படின்னா, பெத்லகேமில மாட்டு தொழுவத்துல இயேசு கிறிஸ்துவானவருக்கு இடம் கிடைத்தது. அந்த இடத்தை பார்த்த உடனே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி அவர்கள் அந்த இடத்தை தெரிந்தெடுத்து, வேதத்துல தெளிவாய் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணார்னா, இயேசு கிறிஸ்துவானவரை ஒரு துணியில சுற்றி முன்னணியில கடத்தி வைத்தாங்க. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு தோன்றினார். இயேசுப்பாவுக்கு யாரோ வரலையா தாத்தா? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சகராய் ஒரு ராஜாவை பிறந்தார். அந்த நற்செய்தியை முதலாவது தேவதூதனானவர் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார். மேய்ப்பர்களுக்கு இப்படியா சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ரட்சகர் பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே மேய்ப்பர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். தன்னுடைய ஆட்டு மந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு மேய்ப்பர்கள் ஆர்வமாய் ஆரவாரத்துடனே இயேசு கிறிஸ்துவை பார்க்க தேடி 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 ஓடி வந்தார்கள். அவர் ஒரு கூட்டமா இயேசு கிறிஸ்துவை தேடி எல்லா மேய்ப்பர்களும் வந்து, இயேசு கிறிஸ்துவை முன்னணியிலே கடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தேவதூதன் சொன்ன அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டறிந்தார்கள். கண்டறிந்த மாத்திரத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும்படிக்காய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னுடைய முழங்கால் படிட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவானவரை கனப்படுத்தும்படிக்காய் ஒரு பெரிய கூட்டங்கள் அந்த காலத்தில் எழும்பிற்று. ஏசப்பா பெரிய ராஜாதி ராஜன்றாங்க தாத்தா. ஏசப்பா பெரிய பெரிய ஆளுங்க யாரும் வரலையா? இயேசு கிறிஸ்துவை பார்க்க அநேக ஜனங்க வந்தாங்க. ஆனா வேதத்துல குறிப்பிட்டு இருக்கிற காரியம், 3 சாஸ்திரிகள், கிழக்கிழந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அப்படின்னு மத்திய எழுதின சுவிசேஷத்துல போட்டு இருக்கிறது. அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவரை தேடி தேடி அலைந்து வருகிறார்கள். குழப்பத்தில ஆழ்ந்து கிடந்த அந்த சாஸ்திரிகளிடத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றப்பட்டு பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அப்படின்னு வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்படித்தான் அந்த சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தை பின்பற்றினவர்களா அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவானவரை கண்டறிகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். மிகுந்த சந்தோஷம் அடைந்து
அவர்களுடைய கையில கொண்டு வந்த பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக செலுத்தி தன்னை தாழ்த்தினவர்களாய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து 3 பேரும் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கர்த்தரை வணங்கினார்கள். அவர்கள் சாஸ்திரிகள் என்கிற ஒரு மேட்டிமை விட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் தாழ்மையாய் தன்னுடைய கேரக்டரை வெளிப்படுத்தினவர்கள் தான் சாஸ்திரிகள். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். இதனால தான் எல்லா ஜனங்களும் உலகம் எங்கும் நம்ம என்ன செய்யறோம்னா கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் வந்து பிறந்தார் என்கிற நற்செய்தியை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவானவர் உன்னையும் என்னையும் உலகத்தில் இருக்கிற எல்லா இருள இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்பதற்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். அந்த ஒரு நாளைத்தான் நன்னாளாய் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். அதனால கடைசியாக ஒரே ஒரு காரியம் சொல்லுறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு எதற்காக கர்த்தர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்கிறத நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக கர்த்தர் அவதரித்தார். ஆனால் உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். அதுதான் இந்த உலகத்தில் எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு பெரிய பண்டிகையாக இருக்குது. அதனால உனக்கும் இங்கு வந்திருக்க அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.